சரி, ஓகே. ஓவரால் எல்லாரும் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். கண்டினியூ பண்ணிடலாம். சரி, அப்போது எத்தனை பேர் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னு கேட்டேன். ஒரே ஒரு பிரதர் மட்டும் தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. மற்றவங்க ஏன்னா நம்ம எந்த மாதிரியான லெவலில் இருக்கிறோன்னு தெரிஞ்சுக்கணும். நம்மளோட ப்ராக்டிஸ் எந்த லெவலில் இருக்குங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா தான் நெக்ஸ்ட் நம்ம என்ன கற்றுக்கிட்டாலும் ப்ராப்பராக இருக்கும். ஸ்டார்டிங்கில் நம்ம குழப்பத்தில் இருக்கிறோன்னு சொல்லும்போது ஃபஸ்ட் இந்த குழப்பத்தை கிளியர் பண்ணணும். ஓகேவா? கிருஷ்ணா பிரதர் ட்ரேட் பண்ணியிருந்தீங்க கரெக்டாக? ஓகே பிரதர். எதில் ட்ரேட் பண்ணியிருந்தீங்க? அதாவது இந்த கண்டினியூஷனில் நமக்கு ப்ரைஸ் ரிஜெக்ஷன் அதை ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? ம் ம் ஓகே மார்க் பண்ணிக்கிறோம். செகண்ட் டைம் அந்த இடத்துல ரிஜெக்ட் ஆச்சுன்னா நம்ம ட்ரேட் எடுக்கலாம் ப்ரோ. கன்ஃபர்மேஷன் கிடையாது, அதில் ரிஜெக்ட் ஆகிற அந்த ஒரு கேண்டில் மூவ்ஸ்லேயே தெரியும். ஃபர்ஸ்ட் 30 செகண்ட்ஸ்க்குள்ள அந்த கேண்டில் வந்து அந்த இடத்துல ரிஜெக்ட் ஆயிடுச்சா நம்ம ஒரு என்ட்ரி எடுத்துடலாம். அதாவது பிரைஸ் ரிஜெக்ஷன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத பொறுத்து கண்டினியூஷனில் ட்ரேட் என்ட்ரி எடுக்கிறதுல நீங்கள் இப்போ ஃபாலோ பண்ணீங்க கரெக்டா? ஆமாம் ப்ரோ. ஆன்சர் நல்லா இருந்திருக்கு. ஆன்சர் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு ப்ரோ. ப்ராஃபிட் தான். 2 ட்ரேட் பண்ணேன். அதோட லைவ்ல பண்ணீங்களா? நல்ல மூவ் தான். லைவ்ல பண்ணீங்களா? லைவ் தான் ப்ரோ. ஓகே, லைவ்ல தான் ப்ரோ. ஓகே சூப்பர். மற்றவங்க ட்ரேட் எடுக்கல, இன்னைக்கு தான் எடுத்தேன். ஓகே பிரதர், ஓகே ஓகே. கிளியரா இருக்குல்ல உங்களுக்கு விஷயம்? இப்போ குழப்பமா இல்லைல்ல கிருஷ்ணா பிரதருக்கு? ஓகே, என்னுடைய கொஸ்டின் அதான் கற்றுப்பீங்க. அது கொண்டு நமக்கு மைனஸ் பாயிண்ட் கிடையாது. ஆனால் நம்ம கற்றுக்கிட்ட விஷயத்தில் எந்த அளவுக்கு டெவலப் ஆகிட்டு இருக்கோம், குழப்பத்திலே இருக்கோமா, குழப்பம் தீர்ந்து நம்ம ஒரு விஷயத்த கண்டினியூ பண்ணுறோம், அதான் இம்பார்ட்டன்ட். ஓகே, அடுத்து நந்தீஷ் பிரதர், அபி பிரதர், ரோஷன் பிரதர், சோழன் பிரதர் எப்படி போயிட்டு இருக்கு? சொல்லுங்க பிரதர். யார் பேசுறது? சொல்லுங்க பிரதர். ப்ரோ நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணிருந்தேன் ப்ரோ டெலிகிராம்ல, கொஞ்சம் புரியல அப்படின்னு. ஓகே ஓகே. ரோஷன் பிரதர் இப்போ புதுசா வந்துட்டீங்க கரெக்டா? நடுவில் கிளாஸ் ஏதாச்சும் அட்டெண்ட் பண்ணலையா? அதான் ப்ரோ, நான் காலேஜ்ல இருக்கும்போது தான் ப்ரோ அட்டெண்ட் பண்ணேன். கொஞ்சம் டிஸ்டர்ப்ல ஒழுங்கா கவனிக்க முடியல ப்ரோ. அதான் கொஞ்சம் இன்னும் ஒரு இது கூட தெளிவா கற்றுக்கல ப்ரோ. புரியுது நமக்கு. அதுக்கப்புறம் நானுமே கிறிஸ்மஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய லீவ் விட்டுட்டேன்ல. ஆமா ஆமா ப்ரோ, கரெக்ட் தான். அதான் இப்ப நீங்க எடுக்கிற கிளாஸ் கொஞ்சம் பேசிக்ஸ்ல இருந்து நல்லா புரியுற மாதிரி அது மாதிரி எடுக்கிறோம். கண்டிப்பா கண்டிப்பா. நமக்கு இனிமே இன்னைக்கு நான் வந்து ஒரு கான்செப்ட் எடுக்கிறேன், அது உங்களுக்கு நான் தெளிவா புரிய வச்சிடுவேன். நாளைக்கு நமக்கு வந்து 1ஆம் தேதி. ஓகேவா? ஸோ ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்குமே, விஷஸ் எல்லாருக்குமே. 2ஆம் தேதியிலேருந்து தேங்க்யூ பிரதர். நமக்கு 2ஆம் தேதியிலேருந்து கண்டினியூஷன்ஸ் எப்படின்னா வரிசையாக இருக்கும். ஓகேவா? டே பை டே பேசிக் ரிவர்சல்லேருந்து எல்லா விஷயத்தையுமே ப்ராப்பராக புரிய வச்சு தான் நெக்ஸ்ட் மூவ் பண்ணுவேன். இந்த டைம் என்ன ஆயிடுச்சுன்னா நானே எப்படின்னா வெளியில் போயிட்டேன். வெளியில் போனது கொண்டு கொஞ்சம் டைம். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. ஸோ வரக்கூடிய இந்த மந்த் ஜான்ல நம்ம வந்து கொஞ்சம் கிளியராக கண்டினியூ பண்ணலாம். அப்போ நான் ரோஷன் பிரதருக்கு எல்லாமே புரிய வச்சுடுவேன். ஓகேவா? ஓகே. மற்றபடி இப்போ நான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன், நெகட்டிவ் சைடு எனக்கு அதிகமாக இருக்குது அப்படி சொல்கிறவங்க எத்தனை பேர்? ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போதும் சரி, லைவாக இருந்தாலும் சரி, டெமோவாக இருந்தாலும் சரி, ப்ராக்டிஸுக்கான மூவிங்காக இருந்தாலும் சரி, எனக்கு லாஸ்ட்டில் தான் நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறது எத்தனை பேர்? லைவ்லாம் பண்ணல ப்ரோ, ஓடிசில தான் பண்றேன். லாஸ்ட்லாம் சொல்ல முடியாது. லாஸ்ட் ஒரு நிமிஷம் இருக்கு. லாஸ்ட் ஒரு 10 days எனக்கு தெரிஞ்சு நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். எங்கேயும் எனக்கு லாஸ்ட்லாம் ஆகல. ஓகே. உண்மையிலேயே பயங்கர பிரேக் அவுட். எஃப்இஜி இப்பதான் ப்ரோ கிளியரா புரிஞ்சுது. அதுக்கப்புறம் உட்காந்து கொஞ்சம் ஸ்டடி பண்ணாத. எஸ். அதை ஸ்டடி பண்ண உண்மையிலே ரிசல்ட் செம்மையா வந்துச்சு. கண்டிப்பா எஃப்இஜி வந்து உண்மையிலேயே நல்ல ஆன்சர் பண்ணக்கூடிய ட்ரேட்ஸ் தான். ரொம்ப நாள் தொடாம இருந்தேன். கரெக்டா நான் என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணேன்னா எங்கடா டேட்டா 24ஆம் தேதியில ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். நோட் பண்ணி வச்சிருக்கீங்களா? ஆமா ப்ரோ. சூப்பர் சூப்பர். சீரியஸ்லி ரொம்ப நல்ல விஷயம். நோட் பண்ணி வைக்கிறது எல்லாருக்குமே நான் பொதுவாக சொல்றேன். 13 பேர் இருக்கீங்க. 13 பேர்ட்டு நான் சொல்ற விஷயம், டே பை டே நீங்க என்னைக்கு ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்க, என்னைக்கு கேப் விட்டுறீங்க, கேப்பை கழிச்சு உங்களுடைய மூவ்ஸ் எப்படி, உங்களுடைய கண்டினியூஷன் எப்படி இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா, வீக்கா இருக்கீங்களா, இது எல்லாமே என்ன உங்களுக்கு தோணுதோ அதை எழுதி வச்சிருங்க ஒரு டைரி போட்டு.
நல்ல ஹேபிட் சீரியஸ்லி. ஓகேவா? சொல்லுங்க பிரதர். அப்புறம் கரெக்டா எங்கிருந்து பாத்தீங்கன்னா இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும்னா ஒரு நிமிஷம். ஆமா கரெக்டா பாத்தீங்கன்னா 19th ஆரம்பிச்சேன். ஓகே. 19th இருந்து லாஸ்ட் எங்கேயும் கிடையாது. ஒரு நாளைக்கு 3 ட்ரேட் தான் எடுத்தேன். நான் அதுக்கு மேல ட்ரேட் எடுக்க மாட்டேன். குட். என்னோட அதிகபட்ச இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா 40K வச்சிருந்தேன். நான் வச்சிருந்துட்டு ஒரு நாளைக்கு 3 ட்ரேட் தான். அதுல வந்து 15% தான் என்னோட ப்ராஃபிட். அந்த 15% வந்துச்சுன்னா அன்னைக்கு நான் எக்ஸிட் ஆயிடுவேன். குட், நல்ல விஷயம். ஒரு ட்ரேடிங் பிளானோட கண்டினியூ பண்றீங்க, கரெக்ட்டா? ஆமா, அப்படியே தட்டி எடுத்துட்டு வந்து உண்மையில அது டபுள் ஆகி போச்சு. ஓகே, சூப்பர் பிரதர். வித்ட்ராவல் நல்லா இருக்குல்ல? வித்ட்ராவல் உங்களுக்கு ட்ரை பண்ணீங்களா? எனக்கு அது அப்படியே லாக் ஆகி நிக்குது ப்ரோ. ஓகே, அதுதான் நீங்க மெசேஜ் பண்ணிருந்தீங்க, கரெக்ட்டா? எனக்கு தான் மெசேஜ் பண்ணிருந்தீங்க, நான் ஆன்சர் பண்ணேன்னு நினைக்கிறேன். சரி, மேக்ஸிமம் நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த டெபாசிட் அண்ட் இந்த வித்ட்ராவல் பொறுத்த வரைக்கும் நம்ம பிஸ்னஸ் டேஸில் பண்ணுறதெல்லாம் ஓகே. பட் இந்த பேங்க் ஹாலிடேஸ் இல்லாத டேஸில் நம்ம வந்து காமனாக பண்ணிக்கணும். நமக்கு தெரியும்ல இன்னைக்கு டேஸில் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ அந்த மாதிரியான விஷயத்தை வச்சு நம்ம பண்ணிக்கணும். ஏன்னா இன்னைக்கு நான் வித்ட்ரா போட்டிருந்தேன், எனக்கு என்னுடைய பேங்க் சர்வர் டவுன், ஓகேவா? ஸோ எனக்கு அமௌண்ட் வந்து டிக்ளைன் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு கம்ப்ளீட்னு கொடுத்துட்டு வித்தின் 2 minutesல எனக்கு அந்த கம்ப்ளீட்டுங்கிற ஃபார்ம் வந்து சேஞ்ச் ஆச்சு. எனக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆகலை. ஸோ அமௌண்ட் வந்து எனக்கு ரீஃபண்ட் பண்ணாங்க. அது உடனே ரீஃபண்ட் ஆகிடுச்சு. இது வரைக்கும் அப்படி ஆகியும் நான் பார்த்தது கிடையாது. அது கம்ப்ளீட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பேங்க்குக்கு வரது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் எனக்கு என்னென்னா உடனே ரீஃபண்ட் ஆச்சு, ஃபெயில்டுன்னு சொல்லிட்டு உடனே மெசேஜ் வந்துச்சு. அது எனக்கே புதுசாக இருந்துச்சு. அது என்ன இது விஷயம்னு சொல்லிட்டு எனக்கு ப்ராப்பராக புரியல. பட் நான் பொதுவாக சொல்கிறேன், இந்த பேங்க் ஹாலிடே டைம்ஸு, நம்மளுடைய சர்வர் டைம்ஸ் வந்து அங்கேருந்து அமௌண்ட் நமக்கு போட்டுடுவாங்க. சம்டைம்ஸ் நம்மளுடைய பேங்க் சைடில் இஷ்யூ இருந்தாலோ நம்மளுடைய நெட்ஒர்க்கில் இஷ்யூ இருந்தாலும் இந்த அமௌண்ட் வந்து நமக்கு ப்ராப்பராக வராது சம்டைம்ஸ், ஓகேவா? இது நிறைய பேருக்கு நடந்திருக்கு. ஸோ இதில் ஒன்று கவனமாக பார்த்துக்கணும். நமக்கு தெரியும்ல இன்றைக்கி டேஸில் வந்து எந்த ஃபங்க்ஷன்ஸும் இல்லை, பேங்க் ஹாலிடேஸ் இல்லை, நார்மலான ஒரு டேன்னு சொல்லும்போது அந்த டேஸில் உங்களோட வித்ட்ராவலை கண்டினியூ பண்ணுங்கள், நோ வரிஸ், ஓகேவா? ஓகே, மற்றபடி ஃபீட்பேக் யாராச்சும் சொல்கிறீங்களா? உங்களுடைய ஃபீட்பேக்ஸ். நந்தீஷ் பிரதர். பிரதர், எனக்கு ஒரு டவுட் ப்ரோ. இப்போ வந்து நான் வந்து புல் பேக், அப்புறம் எஃபிஜி, அப்புறம் வந்து செல்லர் சைடு அண்ட் பையர் சைடு பிரைஸ் என்ட்ரி வச்சு எடுக்கிறேன் ப்ரோ. ஓகே. இப்போ நம்ம வந்து நீங்க உங்க பாக்கெட் ஆப்ஷன்ல நான் போய் ட்ரேட் பண்றப்போ அது வந்து ட்ரேட் வந்து ஆப்போசிட்ல போய் இதாகுது ப்ரோ. இப்போ நம்ம இதுல கோடெக்ஸ்ல வந்து நம்ம ட்ரேட் இது பண்ணோம்னாக்கா இங்க வந்து அந்த செல்லர் கேண்டிலோ பையர் கேண்டிலோ அந்த ட்ரேடு கீழேயோ மேலேயோ விழுந்துச்சுனாக்கா அதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட்ல போயிடுச்சுனாக்கா எப்படி இருந்தாலும் நமக்கு ட்ரேடு பிளேஸ் கரெக்டா வந்துருது. இப்போ மார்க்கெட் ஆப்ஷன்ல வந்து பண்றப்போ பாத்தீங்கன்னாக்கா நம்ம அந்த ட்ரேடு வச்சதுக்கு கீழே போயிடுச்சுன்னு வைங்களேன், அது வந்து அப்படியே கட் பண்ணிட்டு போயிருது. அந்த ட்ரேடுக்கு ஏற்ற மாதிரி ஆப்போசிட்ல கண்டினியூ பண்ணிட்டு போயிருது. சரியா? அது வரது என்ன மாதிரியான டைமிங் ப்ரோ வைக்கிறது? பாக்கெட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் அங்க நீங்க பிரசன்ட் டைம்ல வச்சு ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா அந்த டைமிங் நம்மளுடைய குவாட்டெக்ஸ்ல இருக்கிறதுல இருந்து டிஃப்ரெண்டா இருக்கும். நீங்க குவாட்டெக்ஸ்ல நார்மல் டைம் செட் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ என்ன டைம் இருக்கோ அந்த டைம்ல ஓடுற மாதிரி நீங்க வச்சு ட்ரேட் எடுத்துக்கலாம். நார்மலா இப்போ நம்ம பண்றோம் ஒரு கேண்டில்ஸ்டிக்ல 1 minute முடிகிற மாதிரி மேனுவலா இல்லாம, சாரி நம்ம மேனுவலாக தான் ஃபிக்ஸ் பண்ணுறோம், இருந்தாலும் அங்கே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய டைமர் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும், கரெக்டாக? அதே மாதிரி நம்ம செட் பண்ணி ட்ரேட் பண்ணிவிடுவோம். பட் பாக்கெட் ஆப்ஷனில் இந்த விஷயம் ப்ராப்பராக இருக்காது. ஐ மீன் அங்கே இருக்கக்கூடிய மெத்தட் வேறு. ஸோ பாக்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்க நம்ம மேனுவலாகவே மினிட் சேஞ்ச் பண்ணால் அங்கே மினிட்ஸ் எல்லாமே நம்ம அப்படியே ஃபிக்ஸடாக இருக்கும் தெரியுமா? 1 minute 2 minute ஃபிக்ஸடாக இருக்கும் இல்லையா? அதை செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்க, ஓகேவா? லைவில் வந்து அந்த செலெக்ஷன் இருக்காது. லைவ்ல வந்து நம்மளால அந்த 1 minute 2 minute அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி அப்படியே வைக்க முடியாது. அதுக்கு நான் ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன். ஒரு ஃப்ளாக் மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ரியல் டைம்னு சொல்லுவாங்க அதை, ஓகேவா? இந்த ஒரு விஷயம் கிளியர் பண்ணிட்டேன். அந்த ரியல் டைமில் நீங்கள் ஒரு டைம் 2 minute ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அந்த 2 minuteங்கிறது இந்த சைடில் எப்படி காட்டுதுன்னு பார்க்கணும். இப்போ குவாட்டெக்ஸில் காட்டுது பார்த்தீங்களா? எண்ட் ஆஃப் ட்ரேட் 1 minute 16 seconds இந்த மாதிரி காட்டுறாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகுதான்னு பார்க்கணும். சிலது அங்கே உங்களுக்கு 5 seconds 10 இல்லை 2 நிமிஷத்துக்கு பதிலாக 5 நிமிஷம் அப்படிலாம் சில நேரம் ஷோ ஆகும்.
ஸோ அதை ஒன்று கவனிச்சுட்டு நீங்கள் டைம் செலக்ட் பண்ணி நீங்கள் ஒன்று பண்ணலாம். எனக்கு ஒன்று ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுங்கள், நான் அது ஒன்று கிளியர் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஓகே. அது டைம் டிஃப்ரெண்ட் ஆகும். மற்றபடி ட்ரேட்ஸ் எப்படி, உங்களுடைய ப்ராக்டிஸ் லெவல் எப்படி போயிட்டு இருக்கு, ட்ரேடுக்கான ஆன்சர் எப்படி இருக்கு ப்ரோ? அது 50 இல்லைன்னா 50-30 அந்த மாதிரி தான் ப்ரோ. கொஞ்சம் டொமேலோ தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் இப்போ வரைக்கும். ஓகே. கொஞ்சம் அப்படியே தான் ப்ரோ போயிட்டு இருக்கு. அப்புறம் இந்த காம்பவுண்டிங் பண்ற மாதிரி நானும் பண்ணேன். ஒரு 3 to 5 ட்ரேட்ஸ்குள்ள பண்ண முடியாது, அதுக்கப்புறம் மறுபடியும் லாஸ் ஆகி இருக்கு ப்ரோ. ஓகே ஓகே. காம்பவுண்டிங்கை பொறுத்த வரைக்கும் எப்படி, ஒரே நாளில் 3 to 5 ட்ரேட்ஸ் போறீங்களா இந்த மாதிரி? ஒரே நாள்ல தான் ப்ரோ. ஓகே. காம்பவுண்டிங் வந்து நம்ம ஒரே நாளில் பண்ணுறோன்னா ஒரு 3 காம்பவுண்ட் வரைக்கும் பண்ணலாம் பர் டேக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, டே பை டே நீங்கள் உங்களுடைய காம்பவுண்டிங்கை கண்டினியூ பண்ணுன்னு சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு 70 ரூபாய் வச்சு ஒரு ட்ரேட் பண்ணுங்கள், ப்ராஃபிட் பண்ணுவீங்க. ஓகே, சூப்பர். அடுத்த நாள் ஒரு ட்ரேட், ஒரே ஒரு காம்பவுண்ட் ட்ரேட் பண்ணுங்கள், அதில் வந்து ப்ராஃபிட்டை வச்சு. இப்படி ஒரு 10 நாள் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஒரு 11 நாள் 12 நாள் பண்ணும்போது உங்கள் கையில் ஒரு பல்கான ஒரு அமௌண்ட் வந்துடும். நம்ம கிளாஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. ஓகேவா? மார்னிங் செஷன்ஸ்லேருந்து உள்ளே இருப்பாங்க நினைக்கிறேன். சோழன்றது பாதி வரைக்கும் போயிட்டு வந்தார், கரெக்டா? ஆமா ப்ரோ. எஸ், சோழன் பிரதர் வந்து எத்தனை நாள் போயிட்டு வந்தீங்க காம்பவுண்டிங்கில்? 7 நாள். ஓகே. 12 நாள் ஒருத்தர் அச்சீவ் பண்ணியிருந்தேன். எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க. ஓகே, நான் அது ஓகே ஐபேடில் இருக்குது, அதை நான் குரூப்பில் போட்டுவிட்றேன். ஸோ நல்ல ஒரு அமௌண்ட்டில் அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க ஷேர் பண்ணுற விதம் நல்லாயிருக்கும். அவங்க வந்திருக்காங்களான்னு தெரில, ஒரு சின்ன லைட்டாக செக் பண்ணிக்கிறவங்க இருக்காங்களான்னு. இல்லை நினைக்கிறேன். ஓகே. ஸோ நல்ல ஒரு மூவ் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? அது நமக்கு என்னன்னா, அவர் சொன்ன விஷயங்கள் தான். பிச்சுமணின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, சொல்கிற விஷயங்கள் தான். நம்ம அந்த ட்ரேட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, ஒவ்வொரு நாளும் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆக அந்த ட்ரேட் கொடுக்கும்போது நமக்கான பதட்டத்தை நம்ம எப்படி கிளியர் பண்ணி வெளியில் வரோம், அதான் விஷயம். ஸோ எடுத்தது எல்லாமே லாங் டேர்ம் ட்ரேட்ஸ் தான், பட் நல்லா இருந்துச்சு. ஓகே, ஸ்ரீ பிரதர் சொல்லுங்கள் பிரதர், ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. ஸ்ரீ ப்ரோ சொல்லுங்களாம், ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. மைக் ஆன் பண்ணாமல் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மேபி ஸ்ரீ நாக வசந்த் பிரதர். ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மார்க்கெட் வந்து நமக்கு இப்போது இந்த இயர் எண்டுன்னு சொல்லும்போது நமக்கு லைவ் அசெட்டில் நமக்கு பார்த்தோம், லிக்விடிட்டி ப்ராப்பரான கண்டிஷன்ஸில் இல்லை, பேங்க் ஹாலிடேஸ் அதிகம். ஸோ ஒரு நேர்த்தியான ட்ரேட் எடுத்துகிட்டு வெளியில் வர முடியலன்னு பார்த்தோம், கரெக்டாக? ஐ மீன், நம்ம அந்த அதிகமான ட்ரேட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறோம். அந்த டைமில் நம்ம வந்துமே கிளாஸுமே வந்துட்டு நான் அதிகமாக வைக்கல. இன்றைக்கி வந்துட்டு ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் விஷயங்கள் பார்த்தோம். எக்ஸாம்பிள் வந்துட்டு வால்யூம் ட்ரேடில் இப்போ யாருக்காச்சும் டவுட் இருக்கா? வால்யூம் ட்ரேடு அண்ட் இந்த புல் பேக் ட்ரேடு எப்படி எடுக்கணும் அதுங்கிற விஷயத்தில் ரமேஷ் ராமன் பிரதர் சொல்லுங்கள் பிரதர், ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. பிரதர், இன்னைக்கு அந்த ஸ்கிரீன்ஷாட் அனுப்பியிருந்தேன், பாத்தீங்களா பிரதர்? எதுக்கானது? ஒரு வந்து ஹையர் லோ ட்ரெண்ட் இல்ல பிரதர், அப்புறமா வந்து அது கிளியரா இருந்துச்சு. எஸ் எஸ், அது கிளியரா இருந்துச்சு. நீங்க எனக்கு ஷேர் பண்ணீங்க. இல்ல, அந்த வால்யூம் வந்து கம்மியா இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால தான் அந்த மாதிரி தான் எடுத்துக்கலாமான்னு சொல்லி ஒரு கன்ஃபர்மேஷன். அதுதான் நார்மல் வால்யூம்ஸ். ஒரு நிமிஷம் நான் செக் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு காலையில தான் நான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ரமேஷ் பிரதர், எஸ் எஸ், அதுதான் வால்யூம் நார்மலாக இருக்கு. ஸோ எஸ், குட், நல்லா இருக்கு. அதே நீங்கள் ட்ரெண்ட்ல இருக்கிறது பிரதர், அது ஓகே, அது பக்காவாக ட்ரா பண்ணிக்கிங்க. அந்த கண்டினியூஷனில் ப்ரைஸ் ரிஜெக்ஷன்ஸ் கிளியராக இருக்கு, வெல் சூப்பராக இருக்கு. ஏன்னா கண்டினியூஷன் கொடுத்து கீழே ட்ராப் ஆயிருக்கு. ஸோ லோவரை டச் பண்ணல, அகைன் பையர் கண்டினியூ கொடுத்து மேலே போகிறாங்க. டாப்பில் ஒரு ப்ரைஸ் செக்ஷன் மட்டும் இருக்குது பையரில். ஸோ மார்க்கெட்டில் சேம் பையர் ரிஜெக்ட் ஆன லெவலில் செல்லர் அவங்களுடைய என்ட்ரி கொடுக்குறாங்க. நல்லா இருக்குது, ட்ரேட் பாசிபிள். ப்ளஸ் அந்த வால்யூம்ஸுமே வந்து ரிஜெக்ஷன் வால்யூம்ஸ் வந்து நல்லா இருக்கு. ஓகே பிரதர். ஓகே பிரதர், அதே மாதிரி அந்த நம்ம புல் பேக் ட்ரேட் இருக்குல்ல பிரதர், அந்த மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் எடுத்தாலும் இந்த டைம்ல அது ஒர்க்கே ஆகல பிரதர். இது வந்து இந்த வாலடைல் டைம்னால அது ஒர்க் ஆகலையா என்னன்னு தெரியல பிரதர். அதேதான், நமக்கு இந்த அதாவது இந்த புல் பேக் அப்படிங்கிறது ரொம்ப சென்சிட்டிவ். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஏன்னா இந்த புல் பேக் மெத்தட் அப்படிங்கிறது நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4-5 கான்செப்டை உள்ள வரைக்கும் தான் எடுக்கிறோம். ஓகேவா? ஒரு நிமிஷம்.
புல் பேக் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நம்ம ஒரு 4 to 5 கான்செப்ட் உள்ளே வச்சுருக்கிறோம். ப்ரைஸ் பிரேக்கு, ப்ரைஸ் ரிஜெக்ஷனு, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே நமக்கு அதுக்குள்ளேயே காமனாக வந்துடும். அப்போது ப்ரைஸுக்கு ப்ராப்பரான கன்ட்ரிபியூஷன் இருக்குது, வால்யூம்ஸ் எனக்கு ப்ராப்பராக இருக்குன்னா தான் பிரேக் நல்லாயிருக்கும். ஒரு பிரேக் எடுத்ததுக்கான ரிஜெக்ஷன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். ஆனால் நான் நேற்றெல்லாம் எடுத்திருந்தேன், ஆன்சர் நல்லா இருந்துச்சு. ப்ராக்டிஸ் பண்ணேன் அவுட்டரில் இருக்கும்போது. ஆன்சர் எனக்கு ரொம்ப குழப்படியாக இல்லை, கிளியராக இருந்துச்சு. தான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, நான் அகெயின் ஒன்று லைட்டாக புல் பேக் வந்து உங்களுக்கு ஒரு ரீகால் கொடுத்துட்டு அங்கே போகிறேன். சரி, எப்பவும் போல தான் இது 1 hour சார்ட்டு. மார்க்கெட்டில் அப் நார்மல் கேண்டில்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. அப் நார்மல் கேண்டில்ஸ்டிக் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் இது எனக்கு ஒரு செல்லருடைய அப் நார்மல் கேண்டில்ஸ்டிக் ஃபைட்டிங் கேண்டில் இருக்குது. டாப் லெவலில் ட்ரா பண்ணுறேன், பாட்டம் லெவலில் ட்ரா பண்ணுறேன். மார்க்கெட் கீழேருந்து மேலே போய் மேலேருந்து கீழே வருதுன்னு சொல்லும்போது இங்கே இருக்கக்கூடிய ப்ரைஸ் எனக்கு ரிஜெக்ட் ஆகுது. இதில் ஒரு என்ட்ரி எடுக்கிறேன், பேசிக்காக தான் சொல்கிறேன். ஓகேவா? அகெயின் மார்க்கெட் கீழே வராங்கன்னு சொல்லும்போது கீழேருந்து மேலே போகும்போது இதோட லெவலுக்கு நீங்கள் என்ட்ரி எடுப்பீங்க. ரிவர்சல் ரேட் கரெக்டாக இப்படி தானே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? பிரதர் சொல்லுங்க பிரதர். அந்த மேல போகுதுன்னு வந்து ஒரு கண்டினியூஸ், அதாவது ஒரு 3 கேண்டில் கொடுத்துட்டு அந்த பாயிண்ட்டுக்கு வந்தாலே நம்ம ரிஜெக்ஷன் ட்ரேட் பிளேஸ் பண்ணலாம் பிரதர். எஸ், கண்டினியூஷன் இருந்தாலும் ஓகே. இல்லை 2 கேண்டில்ஸ் நமக்கு தெரியும் அந்த கேண்டில் ரிஜெக்ஷன் எப்படி இருக்குன்னு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ இது ஒரு செல்லர் கேண்டில், நமக்கு இது ஒரு ஃபைட்டிங் கேண்டில் தானே. ஸோ மார்க்கெட் மேலே போயிடுச்சு, கீழே வந்து ட்ரேட் என்ட்ரி எடுக்க போகிறோம். ஆனால் இந்த சார்ட்டை இப்போ பார்க்கும்போது எனக்கு மார்க்கெட் யாருடைய ப்ரெஷரில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது. நீங்கள் இந்த ஸ்பேஸ் அனலைஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்பேஸ் நீங்கள் எப்படி அனலைஸ் பண்ணுவீங்க? லாஸ்ட் 4 hours வந்து செல்லரோட ப்ரெஷர் தான் பிரதர் அதிகமாக இருக்கு. ஓகே, இல்லை உங்களுடைய அனலைஸ் இந்த ஸ்பேஸில் எப்படி இருக்குன்னு கேட்டேன். எப்படி அனலைஸ் பண்ணணும் இந்த ஏரியாவை? ஒரே இடத்துல இந்த ஒரு இடத்தையும் இந்த இடத்தையும் பார்க்கக்கூடாது. சாரி, அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. செல்லர் வந்திருக்காங்க அப்போ செல்லர் ஸ்ட்ராங், அப்படி கிடையாது. இந்த கேண்டில்ஸில் என்ன இருக்குங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணுங்களேன். ஃபர்ஸ்ட் என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போமா வரிசையாக. நான் சொல்லித்தரேன் எப்படி அனலைஸ் எடுக்கணும்னு சொல்லித்தரேன். லைட்டாக சின்ன விஷயம் தான். ஃபர்ஸ்ட் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே கன்சாலிடேட் பண்ணியிருக்காங்க. கன்சாலிடேட் பண்ணுறாங்கன்னு என்ன அர்த்தம்? மார்க்கெட்டில் பையருக்கும் செல்லருக்கும் ஃபைட்டிங் நடந்திருக்கு. பையரும் கண்டினியூ பண்ணாமல் செல்லரும் கண்டினியூ பண்ணாமல் ஒரு ஹோல்டிங்கில் ரன் ஆயிருக்காங்க. ஒரு ஹோல்டிங் பொசிஷனில் மார்க்கெட் ரன்னிங் கொடுத்துருக்கு. இதை நான் ஒரு ஹோல்டிங் ஏரியான்னு எடுத்துக்கிறேன். அந்த ஹோல்டிங்கில் யாருடைய ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் தான் மார்க்கெட்டில் எக்ஸிட் ஆக முடியும். சாரி, அந்த ஹோல்டிங்கை பொறுத்த வரைக்கும் யாருடைய ப்ரெஷர் அதிகமாக இருக்கோ அவங்களால தான் மார்க்கெட் வந்து எக்ஸிட் ஆக முடியும். ஸோ மார்க்கெட்லேருந்து யார் எக்ஸிட் ஆயிருக்காங்க? எஸ், எக்ஸிட் ஆன செல்லருடைய வால்யூம் மார்க்கெட்டில் எப்படி இருக்குன்னு கவனிங்க. ஃபர்ஸ்ட் செல்லர் வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக மார்க்கெட்லேருந்து எக்ஸிட் ஆகுது. தென் செல்லர் என்ட்ரி ஆக மறுபடியும் மார்க்கெட்டில் யாருடைய என்ட்ரி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க? இந்த கேண்டில்ஸ். அவ்வளோதான், செல்லருடைய வால்யூமை வீக் பண்ணி இங்கேருந்து பையர் என்ட்ரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அடுத்து செல்லர் வால்யூமே வீக் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் மார்க்கெட்டில் பையர் இன்வால்வ் ஆகுது. இப்போ சொல்லுங்க, இந்த சார்ட்டில் யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்க? பையர் தான். எஸ், தட்ஸ் இட். இப்படி தான் ஒரு ஸ்பேஸில் யார் ஸ்ட்ராங்கு யார் வீக்குங்கிற விஷயத்தை நம்ம அனலைஸ் பண்ணி எடுத்துக்கோம். ஓகேவா? செல்லர் டீப்பாக இருக்குது, அப்போ அது செல்லருடைய ட்ரெண்டு தான், இல்லைன்னு இல்லை. பட் அங்கே யார் ஸ்ட்ராங்குங்கிற ஒரு விஷயம் வருது இல்லை. எதை மேக் ஓவர் பண்ணி மார்க்கெட் வெளியில் வராங்க, ஓவர் கம் பண்ணி வெளியில் வராங்க, அதுதான் அங்கே விஷயம். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட்டில் எனக்கு பையருடைய ப்ரெஷர் இருக்குது. பட் செல்லர் வருவாங்க. ஏன்? அதுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? செல்லருடைய ட்ரெண்டில் செல்லருடைய கேரக்டர் என்ன? ஒருத்தங்க மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க பாப்பா. ரமேஷ் பிரதர் நீங்களே சொல்லுங்களேன். ட்ரெண்ட் வந்து நமக்கு இப்போ டவுன் ட்ரெண்ட் பிரதர். அதில் வந்து அதாவது வந்து பையர் வந்து அதை ஓவர் கம் பண்ணி வந்தாலும் அவங்களால கண்டினியூ பண்ண முடியாது பிரதர். ஏன்னா நமக்கு ஸ்ட்ராங் வந்து செல்லர் பிரதர். மேஜராக யார் இருக்கா மார்க்கெட்டில்? செல்லர் இருக்காங்க. அப்போ பையர் வருவாங்க. பையர் கேண்டில் வைஸில் ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் பையரால் மார்க்கெட் கண்டினியூ பண்ண முடியுமா? அதுதான் கொஸ்டின். ஓகேவா? அப்போ செல்லர் வரும்போது நம்மளால ட்ரேட் என்ட்ரி எடுக்க முடியும், பிரேக் அவுட் எடுக்க முடியும். அதே மாதிரி பையர் மேலே போகிறாங்கனாலும் பையர் சென்சிட்டிவாக இருக்கிறதுனால நம்மளால் பிரேக் அவுட் ரேட்ஸ் எடுத்து கிளியர் பண்ணிக்க முடியும். இப்படி நம்ம பார்த்து புல் பேக் எடுத்தால் போதும். சரி, இப்போ இந்த லைன் நம்ம வச்சிருக்கோம். இது வரைக்கும் நம்ம 1 minute போய் எதுவும் செக் பண்ணலை. ஆல்ரெடி பிரேக் ஆகியிருக்கா, இனிமேல் தான் ஆகும். புல் பேக் ரேட்ஸ் நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் அட்டெண்ட் பண்ணுறேன், அதனால எனக்கு சுத்தமாக புரியல. சாரி ப்ரோ. ஓகே பிரதர், நமக்கு இல்லை, நான் வந்து இவங்களுக்கு டவுட் தான் கிளியர் பண்ணுறேன். நமக்கு வரக்கூடிய டேஸில் கிளியராக இருக்கும். ஓகேவா? 2-3 பேர் புதுசாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வரக்கூடிய டேஸ்ன்னு சொல்லும்போது நாளைக்கு நியூ இயர் இருக்கும். நியூ இயர் அன்னைக்கு நமக்கு ஹாலிடே. 2ஆம் தேதி நமக்கு பக்காவாக இதெல்லாம் கிளியர் பண்ணி தான் போவேன். சரி, அப்போ உங்களுக்கு தெளிவாக்கிடுவேன். ஓகே, இப்போ தெளிவாக கவனிங்க. 1 hourல நான் இங்கே ட்ரேட் வச்சிருக்கேன். செல்லர் கீழே வந்துட்டு பையர் மேலே போயிட்டு கீழே வந்தால் நம்ம பிரேக் அவுட் ரைட் எடுக்கணும்னு சொல்லுவேன். அது ஆல்ரெடி நடந்திருக்கான்னு நம்ம செக் பண்ணிப்போம். இங்கே நடந்திருக்கா இல்லையா பிரதர்?
நடந்திருக்கு. மார்க்கெட் கீழே இருந்து மேலே போயிருக்கு, மேலே இருந்து வரும்போது இங்கே உங்களுடைய விஷனுக்கு இங்கே பிரேக் ஆன மாதிரி இருக்கு. பட் ஆக்சுவல் பிரேக் எங்கே நடந்திருக்குன்னு பாருங்களேன். பையர் கண்டினியூ பண்ணி மேலே போகுது, ஃபர்ஸ்ட் செல்லர் வரான், இதே பிரேக் எடுக்கிறான், கீழே இருந்து யார் என்ட்ரி நடக்குது, பையர் என்ட்ரி. நெக்ஸ்ட் கேண்டில் செல்லர் வராங்க, நெக்ஸ்ட் கேண்டில் மறுபடியும் செல்லர் வரும்போது இந்த லெவலில் மார்க்கெட் என்ன எடுக்குது, பிரேக் எடுக்குது, பையருக்கான விஷயம். இது நார்மல். அப்படியே மார்க்கெட் என்ன பண்ணுது, கண்டினியூ பண்ணுது. அகெயின் மார்க்கெட் ரிவர்ஸ் எடுத்து வரும்போது இந்த லெவலில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய 2 மினிட்டுக்கான அப்ட்ரேட் எடுப்பீங்க. அப்போ இந்த ட்ரேட் உங்களுக்கு பாசிபிள் தான். பட் ஏன் இங்கே கேண்டில் வீக் ஆகி கீழே வந்திருக்கு, எக்ஸஸாக வால்யூம் ஏன் கீழே வந்திருக்கு? ஆல்ரெடி அவ்வளோதான். சொல்லுங்க, சொல்லிடுங்க ஃபுல்லா. ஆல்ரெடி அங்க ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கு பிரதர், அவ்வளோதான். அதனால பிரேக்கர் கொடுத்து நமக்கு இந்த லைன் வந்து பிரைஸ் ரிஜெக்ஷனுக்கான லைன். மார்க்கெட்ல பிரைஸ் ரிஜெக்ட் ஆகியும் இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகுன்னு சொல்லும்போது மார்க்கெட்ல அந்த லெவல் ஸ்ட்ராங்கா இருக்கு. யாருடைய லெவல் ஸ்ட்ராங்கா இருக்கு, யாருடைய ப்ரெஷர் மார்க்கெட்ல இருக்குன்னு பார்த்தோம். பையர் பிரதர். அவ்வளோதான் அனாலிசிஸ். இதுக்கு மேல இப்போ வந்து இங்க ஃப்ரண்ட்ல அந்த ஆரோ மார்க் போட்டீங்க பிரதர், அங்க நம்ம என்ட்ரி எடுக்கணுமா இல்ல இந்த சைடுல தான் என்ட்ரி எடுக்கணுமா பிரதர்? நம்மளுடைய கண்டினியூஷன் இங்க கொடுத்தா போதும். ஓகேவா? இங்க ரிஸ்க் எடுப்பீங்க. நான் சொல்றேன், இங்க நீங்க ட்ரேட் எடுக்கலாம், எடுக்க வேண்டாம் இல்ல. எஸ், மினிமம் அமௌண்ட்டோட மினிமம் ரிஸ்கோட போவீங்க. இங்க நீங்க ட்ரேடை உங்களுடைய கான்செப்ட்ல எடுத்துட்டு போகல. ஏன்னா நம்மளுடைய கான்செப்ட் என்னதான், புல்பேக்குக்கான கான்செப்ட் இதுதானே. எஸ், அப்போ இது மூலமா மார்க்கெட்ல இந்த பிரைஸோட பிரேக் ஸ்ட்ராங்கா இருக்குமா வீக்கா இருக்குமா நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஆல்ரெடி பிரேக் ஆகிருக்கிறதுனால இந்த இடத்துல ட்ரேட் எடுக்க முடியுமானா எஸ், கண்டிப்பா எடுக்கலாம். அதே கண்டில ப்ராஃபிட் ஆகுற மாதிரி நீங்க ட்ரேட்ஸ் போட்டுக்கலாம், 1 மினிட்லயே எடுத்துக்கலாம். பட் ரிஸ்க் அதிகங்கிறதுனால கொஞ்சம் மினிமம் அமௌண்ட்டாக எடுக்கணும். ஏன்னா எல்லா ஸ்பேஸ்லையும் இந்த மாதிரி வருமானு கேட்டால் இருந்தோம் ஒரு 50-50ன்னு வச்சுக்கோங்களேன். ரிஸ்க் தான், இல்லைன்னா இல்லை. அதை தாண்டி இங்கே வந்துட்டோம்னா நமக்கு 80%க்கான அக்யூரசி கிடச்சிடும், என்ட்ரி எடுத்துடலாம். இஃப் இது லாஸ் ஆகுதுன்னு சொல்லும்போது அடுத்து எப்படி நமக்கு கிளியர் கட் பண்ணணுங்கிற விஷயம் தெரியும். ஓகேவா? இது ஒன்று தெளிவாக பார்த்துடலாம். வால்யூம் இன்னைக்கு இங்கே நல்லா இருக்குது. ஸோ அகெயின் புல் பேக் வந்து நான் டோட்டலாக ஒரு ரீகால் கொடுக்குறேன். அப்போ இன்றைக்கி புல் பேக் மட்டும் ஒன்று கிளியராக பார்த்துடலாம். ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்க கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஒரு ரீகால் கூட எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். தெளிவாக பார்ப்போம். ஏன்னா சார்ட் நல்லா இருக்குது. இந்த சார்ட் யூஎஸ்டி ஐடிஆர் ஓகேவா? மேபி ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க இதில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போது கார்த்திக் பிரதர் ப்ளஸ் ரோஷன் பிரதர் கவனிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் டவுட் இருக்குங்கிற பட்சத்தில் மைக் ஆன் பண்ணி கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே ப்ரோ. ஓகே ஓகே டன். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட்டுக்குள்ள வந்து சார்ட் சூஸ் பண்றதுல யாருக்காச்சும் டவுட்ஸ் இருக்கா? இப்போ பொதுவா இல்ல ப்ரோ. ஓகே, எப்போ அது ஒரு ரீகால் எடுத்துடுறேன். எப்பவுமே மார்க்கெட்டுக்குள்ள வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னதான், ஒரு சார்ட் சூஸ் பண்றது. சார்ட் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இன்னைக்கான டேட்டுக்கு நம்ம எந்த மாதிரியான டைமிங்ல இருக்கோம், அதாவது நியூஸ் இருக்கா, ஃபாரெக்ஸ் நியூஸ் பேக்டில் போயிட்டு இன்னைக்கான டேட் அண்ட் டைமுக்கு நம்ம இருக்கக்கூடிய டைமிங் இந்த ஜோனுக்கு நியூஸ் இருக்கா, ஹை இம்பேக்ட் இருக்கா, செஷன் க்ளோசிங் இருக்கா, செஷன் ஓப்பன் இருக்கா, இது எல்லாமே நம்ம ஓவரால் கிளியர் பண்ணிட்டு எண்ட் ஆஃப் த டே நம்ம பார்க்கக்கூடியது வால்யூம்ஸ் எப்படி இருக்கு மார்க்கெட்ல. 1 மினிட் சார்ட் எடுத்து கேண்டில்ஸோடைய ரன்னிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டோஜியோட கண்டினியூஷன் அதிகமாக இருக்கக்கூடாது, ஃபைட்டிங் கேண்டில் மார்க்கெட்டில் அடுத்து அதிகமாக கண்டினியூ பண்ணி வந்திருக்கக்கூடாது, ப்ரைஸ் நார்மலாக இருக்கணும், வால்யூம் நீட்டாக இருக்கணும், கண்டினியூஷன் ப்ராப்பராக இருக்கணும், அதிகமாக மார்க்கெட் கன்சாலிடேட்டாக பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஸோ ஓவரால் எனக்கு விஷயம் நல்லா இருக்கு, வால்யூம் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த சார்ட் சூஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் என்ட்ரி எடுக்க போகிறோம். ஸோ இந்த சார்ட் வந்து ஓகே, ஆன்சர் நல்லா இருக்கு, எடுத்துக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், மார்க்கெட்டுடைய ட்ரெண்டை தெரிஞ்சுக்கணும். 1 மினிட்ல மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் இருக்குங்கிற விஷயத்த ப்ராப்பராக தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், லாங் டேர்ம், அதாவது 1 ஹவரில் நான் என்ன பண்ணிக்கிறேன், டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணி சார்ட் அனலைஸ் எடுக்கிறேன். அப்போ நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன அனலைசிஸ் தான். எப்படி நம்ம இந்த இடத்துல அனலைஸ் எடுப்போம், ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டில் என்ன நடக்குது தெளிவாக பாருங்கள், வரிசையாக பார்ப்போம். இப்படி தான் ஒரு சார்ட் நீங்கள் ப்ராப்பராக எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அதை அனலைஸ் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சார்ட்டும் அனலைஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். ஓகேவா? தெளிவாக பாருங்கள். மார்க்கெட்டில் ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு கன்சாலிடேட், இங்கேயே பையர் அண்ட் செல்லர்னு உங்களுக்கு ஒரு ஃபைட்டிங் கொடுத்து செல்லருடைய ப்ரெஷர் மார்க்கெட்டில் என்ட்ரி ஆகுது. இந்த செல்லரை வீக் பண்ணிவிட்டு மார்க்கெட்டில் பையருடைய என்ட்ரி ஸ்ட்ராங்காக இருக்குது. மறுபடியும் பாருங்க, கன்சாலிடேட்டுக்கான ஃபைட்டிங் இங்கே பயங்கரமாக இருக்குது. இந்த ஃபைட்டிங்கில் ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய ஃபைட்டை மார்க்கெட் எதை வச்சு ஓவர் கம் பண்ணியிருக்காங்க, பையரால் கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்பேஸில் யார் ஸ்ட்ராங்காக இருக்கா, யாருடைய வால்யூம் மார்க்கெட்லேருந்து ஸ்ட்ராங்காக எழும்புது, பை. தெளிவாக கவனிங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு மார்க்கெட்டில் ஒரு ஃபைட் பண்ணுறாங்க, அக்யூமுலேஷன், மார்க்கெட் எக்ஸிட் ஆகுது, எக்ஸிட்லேருந்து மார்க்கெட் கண்டினியூ பண்ணுது. ஸோ நம்மளுடைய ட்ரேடிங் மெத்தட் என்ன தான்,
டிஸ்ட்ரிபியூஷன். கரெக்ட். அப்போ டிஸ்ட்ரிபியூட் என்ன பண்ணுது? அக்யூமுலேட்டில் மார்க்கெட் கண்டினியூ பண்ண முடியாமல் யாருடைய ப்ரெஷர் ஸ்ட்ராங்காக இருந்துச்சோ, யாருடைய ப்ரெஷர் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு? செல்லர். அதனால தானே செல்லர் எக்ஸிட் ஆயிருக்காங்க. அந்த செல்லர் ப்ரெஷரை வீக் பண்ணி மார்க்கெட்டில் யாருடைய தேவை இருந்திருக்கு? யாருக்கான தேவை மார்க்கெட்டில் இருந்திருக்கு பிரதர்? எஸ். அப்போது யாருடைய வால்யூம் ஓவர் கம் பண்ணியிருக்காங்க? பையர். அப்போ நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி இங்கே ஏன் மறுபடியும் மார்க்கெட்டில் செல்லர் என்ட்ரி ஆகிற விஷயத்துக்கு இப்போ நீங்கள் ஆன்சர் சொல்லிடலாமா யாராச்சும்? சாரி, இங்கே செல்லர் வரும்போது ஏன் பையர் என்ட்ரி ஆகிறாங்க விஷயத்துக்கு யாராச்சும் ஆன்சர் சொல்லிடலாமா? புரியுதா நான் சொல்கிறது? அகைன் ஒரு ரீகால் கொடுக்குறேன், தெளிவாக கவனிங்க, தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த சார்ட்டை நம்ம ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட்டு இங்கே கவனமாக பாருங்கள். ஒரு கன்சாலிடேட் சைட்வே மார்க்கெட். இங்கே நமக்கு என்ன நடந்திருக்குன்னு சொல்லுங்கள். மார்க்கெட் பையரையும் கண்டினியூ பண்ணாமல் செல்லரையும் கண்டினியூ பண்ணாமல் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்க? பையர் அண்ட் செல்லர் ஃபைட் பண்ணி ஒரு ஹோல்டிங்கில் வால்யூம்ஸ் வந்து ரன் ஆயிருக்கு. கிளியர் ஆச்சா? அப்போ இந்த ஸ்பேஸுக்கு நம்ம என்னன்னு சொல்கிறோம்? கன்சாலிடேட் அக்யூமுலேஷன் எடுத்துக்கோங்க. மார்க்கெட் நெக்ஸ்ட் என்ன ஆகுது? எக்ஸிட் ஆகுது. எக்ஸிட் ஆகுதுன்னா என்னன்னு சொல்லியிருக்கேன்? எஸ். இந்த ஸ்பேஸில் யாருடைய ப்ரெஷர் அதிகமாக இருக்கோ, யாருடைய தேவை மார்க்கெட்டில் இந்த ஸ்பேஸில் இருக்கோ, அவங்க வந்து மார்க்கெட்டில் எக்ஸிட் ஆகுறாங்க. ஸோ செல்லருக்கான எக்ஸிட் மார்க்கெட்டில் கிடச்சிருக்கு. செல்லருடைய ப்ரெஷர் மார்க்கெட்லேருந்து வெளியில் வந்திருக்கு. அப்போ இந்த ப்ரெஷரை ஓவர் கம் பண்ணி மார்க்கெட்டில் நெக்ஸ்ட் யார் வரா? பை. ஓகேவா? அப்போ இந்த பையர் என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு இங்கே ஒரு ஃபைட்டிங்கை தான் ரெடி பண்ணுது. பையர் அண்ட் செல்லர்னு வால்யூம்ஸில் நமக்கு பார்க்கும்போது தெரியும் ஃபைட்டிங்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் மார்க்கெட்டில் இங்கே யார் என்ட்ரி ஆகுறா? பையர் ஸ்ட்ராங்காக என்ட்ரி ஆகி ப்ரீவியஸில் ஸ்ட்ராங்காக வெளியில் வந்த செல்லரை பீக் பண்ணிட்டு இந்த இடத்துல யாருடைய கண்டினியூஷன் இருக்குது? பையரோட கண்டினியூஷன் இருக்குது. இது நம்ம என்னன்னு சொல்கிறோம்? டிஸ்ட்ரிபியூஷன் சொல்கிறோம். ஸோ மார்க்கெட் கண்டினியூ பண்ணுதுன்னா இந்த லைனில் யாருடைய ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அக்யூமுலேஷன் இந்த லெவலில் தானே முடியுது. உங்களுக்கு ஹரிசாண்டல் பண்ணி காட்டவா? அக்யூமுலேஷன் இந்த லெவலில் க்ளோஸ் ஆகுது. அதை ஓவர் கம் பண்ணி மார்க்கெட் வெளியில் வந்திருக்குன்னா யாருடைய ப்ரெஷர் வந்திருக்கும்? அவ்வளோதான். அப்போது இந்த ஸ்பேஸ் அப்படிங்கிறது யாருடைய பிரைஸ் என்ட்ரிக்கான ஸ்பேஸ்? அவ்வளோதான். இது எத்தனை பேருக்கு இப்போ புரியலை இந்த அனாலிசிஸ் எடுத்தது? ரோஷன் பிரதர், கார்த்திக் பிரதர். ஓகே. இது வந்து எப்படின்னா கொஞ்சம் மைண்டை கொஞ்சம் இதை நம்ம ஒரு சார்ட் நீங்கள் சார்ட் பார்த்துட்டு இருந்தால் ஓகே, இல்லை நீங்கள் இதை கவனிச்சுட்டு இருந்தாலும் ஓகே, கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன், தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம், ரொம்ப தூரம்லாம் போக வேண்டாம், தெளிவாக சொல்கிறேன். இங்கே மார்க்கெட் உங்களுக்கு கன்சாலிடேட் பண்ணுறாங்கன்னா என்ன அர்த்தம்? மார்க்கெட்டில் யாருடைய தேவை இருக்கோ அவங்க தான் நெக்ஸ்ட் மார்க்கெட்டில் கண்டினியூ பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம். யாருடைய ப்ரெஷர் மார்க்கெட்டில் அதிகமாக இருக்குங்கிற விஷயத்தை நம்ம இந்த லைனில் தெரிஞ்சுக்க போகிறோம். தெளிவாக பாருங்கள், மார்க்கெட் நமக்கு கன்சாலிடேட் ப்ராப்பராக கொடுக்குது. இந்த கன்சாலிடேட்டில் இருந்து யாருடைய ப்ரெஷர் எக்ஸிட் ஆகுது? செல்லர் ப்ரெஷர். ரோஷன் பிரதர் எனக்கு மைக் ஆன் பண்ணி ஆன்சர் பண்ணலாமா? கேட்க ஓகே. இந்த ஒரு ஹோல்டிங் பொசிஷனை நம்ம அக்யூமுலேட்னு எடுத்துக்கிறோம். ப்ரைஸ் ஹோல்ட் ஆகக்கூடிய ஒரு ஏரியா. ஓகேவா? இந்த ஹோல்டிங் பொசிஷன்லேருந்து மார்க்கெட் நமக்கு இங்கே என்ன பண்ணுறாங்க? எக்ஸிட் ஆகுறாங்க. கரெக்டாக? எக்ஸிட் ஆகுதுன்னா என்ன சொல்லியிருக்கேன்? அதாவது ஒரு கன்சாலிடேட், ஒரு அக்யூமுலேஷன், ஒரு ஃபைட்டிங் நடக்கக்கூடிய ஏரியாவில் யாருடைய ப்ரெஷர் அதிகமாக இருக்கோ அந்த ப்ரெஷர் தான் மார்க்கெட்லேருந்து என்ன ஆகும்? எக்ஸிட் ஆகும். அப்படி பார்த்தா மார்க்கெட்டில் யாருடைய ப்ரைஸ் வந்து எக்ஸிட் ஆயிருக்கு? யாருடைய ப்ரைஸ் எக்ஸிட் ஆயிருக்கு பிரதர்? எஸ். அதாவது ஒரு ஹோல்டிங் பொசிஷன் நடக்குது. ஹோல்டிங் பொசிஷன் எப்படி சொல்கிறோம்? இங்கே பையரும் பெரிய அளவில் கண்டினியூ பண்ணலை, செல்லரும் பெரிய அளவில் கண்டினியூ பண்ணலை. பையர் அண்ட் செல்லர்னு தான் நடந்திருக்கு. ஸோ இதுலேருந்து மார்க்கெட் எக்ஸிட் ஆகுதுன்னு சொல்லும்போது என்ன அர்த்தம்? இந்த ஹோல்டிங் பொசிஷனில் யாருடைய ப்ரெஷர் அதிகமாக இருக்கோ அவங்க தான் மார்க்கெட்டில் என்ன ஆவாங்க? எக்ஸிட் ஆவாங்க. கரெக்டாக? அப்போ இங்கே செல்லர் வந்து எக்ஸிட் ஆயிருக்காங்க. அப்போது இந்த செல்லருடைய ப்ரெஷரை மார்க்கெட் ஓவர் கம் பண்ணி பையருடைய வால்யூமை என்ன பண்ணுது? இன்க்ரீஸ் பண்ணுது. அகெயின் பையர் வந்து இந்த லெவலில் ஃபைட் பண்ணுறாங்க. ஸோ நார்மலாகவே வச்சுப்போம், இங்கே ஒரு ஃபைட்டிங் நடக்குது பையருக்கும் செல்லருக்கும். இந்த ஸ்பேஸில் இங்கே எப்படி கன்சாலிடேட் நடந்துச்சோ அதே கன்சாலிடேட்கான ஃபைட்டிங்கு நடக்குது. ஒரு நிமிஷம், என்னம்மா அதுக்கு நான் வாங்கிட்டு வரேன். ஓகே. அப்போது இந்த ஸ்பேஸில் உங்களுக்கு என்ன நடக்குது? சேம் ஃபைட்டிங் நடக்குது.
இந்த ஃபைட்டிங்கை ஓவர் கம் பண்ணி பையர் மேலே இன்வால்வ் ஆகி மேலே போயிடுச்சு. இதை நம்ம எப்படி அனலைஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா, இந்த ஹோல்டிங் பொசிஷன் நம்ம சொன்னது, இதுலேருந்து யாருடைய ப்ரெஷர் எக்ஸிட் ஆயிருக்குன்னு சொன்னீங்க, செல்லர் ப்ரெஷர். அப்போ இந்த செல்லரை ஓவர் கம் பண்ணி இந்த ஹோல்டிங்லேருந்து யாருடைய ப்ரெஷர் வெளியில் எக்ஸிட் ஆச்சோ அதை ஓவர் கம் பண்ணி மார்க்கெட்டில் யாருடைய ப்ரெஷர் மார்க்கெட்டில் என்ட்ரி கொடுத்துருக்காங்க, பை. அப்போ இந்த மார்க்கெட்டில் யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்க? யார் ஸ்ட்ராங்கா இருக்கு? எஸ், அதாவது இந்த லெவல்ல ஸ்ட்ராங்கா இருந்த செல்லரை பிரேக் பண்ணி இந்த லெவல்ல இருந்து மார்க்கெட்ல யாருடைய பிரைஸ் என்ட்ரி நடந்திருக்கு? சொல்லலாமா? அவ்வளவுதான். அதாவது இந்த ஹோல்டிங் பொசிஷன்ல செல்லருடைய பிரைஸ் தான் ஸ்ட்ராங்கா இருக்கு, அவங்க தான் எக்ஸிட் ஆகுறாங்க. அதை வீக் ஆக்கி இந்த ஹோல்டிங்ல யாருடைய ப்ரெஷர் அதிகமாக இருந்தோ அதை வீக் பண்ணிட்டு மார்க்கெட்டில் நெக்ஸ்ட் யார் கண்டினியூ பண்ணுறாங்க? பையர். அப்போது இங்கே இருக்கக்கூடிய செல்லருடைய ப்ரெஷரை மார்க்கெட் என்ன பண்ணுது? இங்கே வீக் ஆக்கி பையரை கண்டினியூ பண்ணுது. அவ்வளோதான் சிம்பிள். ஸோ மார்க்கெட்டில் பையர் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. இந்த லெவல்ல இருந்து பையருடைய என்ட்ரி உங்களுக்கு மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டு சேம் ப்ரெசென்ட் டைமில் இப்போ அப்படியே நம்ம சொன்ன அனலைஸை காப்பி பேஸ்ட் பண்ணுங்க. அதனால தான் ஃபர்ஸ்ட் நான் அங்கே போகாமல் இங்கேயே வந்தேன். இப்போ இங்கே என்ன நடக்குதுங்கிற விஷயத்த சொல்லுங்க. ரோஷன் பிரதர் சொல்லலாமா? நீங்களே மைக் ஆன் பண்ணி சொல்லுங்களேன். இது என்ன ஏரியா? ஓகே, ஒரு ஹோல்டிங் ஏரியா, கன்சாலிடேட் எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து செல்லர் எக்ஸிட் ஆகுறாங்கன்னா என்ன அர்த்தம்? ஓகே, ஹோல்டிங் பொசிஷனில் செல்லருடைய ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால செல்லர் எக்ஸிட் ஆகுறாங்க. சரி, இப்போ ஏன் இங்கே பையர் என்ட்ரி கொடுக்கணும்? யோசிச்சு சொல்லுங்க, அங்கே என்ன நடந்துச்சுன்னு சொன்னோம். அதாவது இந்த லெவல் அப்படிங்கிறது பையரை கண்டினியூ பண்ண விடாம செல்லர் என்ட்ரியான ஏரியா. அப்போ அந்த செல்லரை பிரேக் பண்ணி இங்கே பையர் வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது இந்த லெவலில் இப்போ யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்க? எஸ். அப்போ இங்கே செல்லர் வருதுன்னா இந்த செல்லரில் யாருடைய ப்ரைஸ் என்ட்ரி மார்க்கெட்டில் இருக்கும்? அவ்வளோதான். இதுதான் உங்களுடைய அனாலிசிஸ், இப்படி தான் இருக்கணும். அப்போ இதை முடிச்சுட்டா இந்த கேண்டில் வரும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் செல்லர் கேண்டில் ஸ்ட்ராங் வால்யூம், ரெண்டாவது செல்லரும் ஸ்ட்ராங்காக வராங்க. ஆனால் கீழேருந்து யாருடைய ப்ரைஸ் என்ட்ரி நடக்குது? பையர் ப்ரைஸ் என்ட்ரி. கீழேருந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்களா? இந்த விக் எப்படி வரும் மார்க்கெட்டில்? செல்லர் இது வரைக்கும் வந்திருக்கும், வந்த செல்லரில் கீழேருந்து பையருடைய ப்ரெஷர் மேலே போயிருக்கும். ஓகேவா? அப்போ நெக்ஸ்ட் கேண்டில் பாருங்கள், டைரெக்டாகவே பையருக்கு தான் போகுது. பட் இங்கே இருக்கக்கூடிய எக்ஸிட் செல்லருடைய ப்ரெஷர் மார்க்கெட்டில் என்ன பண்ணுது? டீப்பாக வருது. கீழேருந்து மறுபடியும் மார்க்கெட்டில் யார் என்ட்ரி கொடுக்குறா? பையர் என்ட்ரி கொடுக்குறாங்க. கரெக்டாக? அகெயின் நெக்ஸ்ட் பாருங்கள், பையர் ஸ்ட்ராங்காக இந்த கேண்டிலில் வந்துடுச்சு. பட் இந்த ப்ரெஷரில் இருக்கக்கூடிய செல்லர் மார்க்கெட்டில் என்ன பண்ணுது? கீழே டீப்பாக வருது. அகெயின் கீழே டீப்பாக வந்த செல்லரை ஓவர் கம் பண்ணி மார்க்கெட்டில் யார் என்ட்ரி கொடுக்குறா? பையர். அப்போ இந்த ஸ்பேஸில் ஆல்ரெடி நமக்கு தெரியும் ப்ரீவியஸ்லேருந்து பையர் ஸ்ட்ராங்காக இருக்கிறது. அதே மாதிரி இந்த இடத்துலையும் யாருடைய என்ட்ரி ஸ்ட்ராங்காக வந்துடுச்சு? பையர். அப்போ நெக்ஸ்ட் கேண்டில் நம்ம இங்கே ட்ரேட் எடுக்கல, இது 1 hour சார்ட் அனலைஸ் பண்ணுறோம். மார்க்கெட்டில் யாருடைய ப்ரெஷர் இருக்குது? பையருடைய ப்ரெஷர் ஸ்ட்ராங்காக இருக்கா வீக்காக இருக்கா? எஸ். அப்போ இங்கே ஏஎம்டி கான்செப்ட் வைஸில் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதா இருந்தால் எப்படி எடுப்பீங்க? இப்போ நான் கான்செப்ட்டுக்கு போகலை, ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி ட்ரா பண்ணிப்பீங்க. இப்போ இந்த ஸ்பேஸுக்குள்ளே யார் உங்களுக்கு என்ட்ரி கொடுத்தாகணும்? அக்குமுலேஷன் ஜோனுக்குள்ள போனதுமே நம்ம ட்ரேட் டிபிக்கு ஏற்ற மாதிரி எடுக்கணும். அவ்வளோதான், சிம்பிள். இப்போது நம்ம புல் பேக் ட்ரேடிங் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா சிம்பிளாக சொல்கிறேன். இதெல்லாம் ஓகே பிரதர், யார் ஸ்ட்ராங் யார் வீக்குங்கிறத இப்போ மார்க்கெட் அனாலிசிஸ் படி இப்போ நம்ம தெரிஞ்சுட்டு அனாலிசிஸ் ஓவரால் இதுதான். இதுக்கப்புறமும் இருக்குது, இன்றைக்கி நம்ம பேசிக் தான் பார்க்குறோம். ஸோ ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். அடுத்து வரக்கூடிய கிளாஸில் நான் இன்னும் டீட்டெயிலாக கிளியர் பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா? அப்போ இங்கே தெளிவாக கவனிங்க, மார்க்கெட்டில் செல்லருடைய ப்ரெஷரை பிரேக் பண்ணிட்டாங்க. பையர் இனிமேல் மார்க்கெட்டில் கண்டினியூ பண்ண போகுதுங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. ஆனால் கண்டினியூஷன்ஸில் அப்நார்மல் கேண்டில்ஸ்டிக்னு ஒரு விஷயம் இருக்குது. கண்டினியூஷனில் அப்நார்மல் கேண்டில்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்நார்மல்னா என்ன? தெளிவாக சொல்கிறேன். ஒரு செல்லருடைய வே வருது, செல்லர் டீப்பாக வராங்கன்னா இந்த செல்லருடைய வேல அப்நார்மல் கேண்டில்ஸ்டிக்னா நம்ம என்னன்னு சொல்கிறோம்? பையர் கேண்டில். அடுத்து
ஃபைட்டிங் கேண்டில். அடுத்து டோஜி ஃபைட்டிங் கேண்டில் தான், பட் இது தனியாக வைக்கிறதுக்கு ரீசன் என்ன, டோஜியில் வால்யூம் கிடையாது சுத்தமாக, ஸோ அது தனியாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், அதுவும் ஃபைட்டிங் கேண்டில் தான் ஆக்சுவலாக. ஸோ இந்த 3 கேண்டில்ஸுமே ஒரு கண்டினியூஷனில் இருக்கக்கூடிய அப்நார்மல் திங்ஸ். இதை மார்க்கெட் என்ன பண்ணாதுன்னு சொல்லியிருக்கேன், டேரெக்டாக கண்டினியூ பண்ணாது, அவ்வளோதான், சிம்பிள், முடிஞ்சு போச்சு. ஓகேவா? அப்போ இங்கே செல்லர் வராங்கன்னா இந்த செல்லரில் இப்போ இங்கே எனக்கு ஒரு பையர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்படி ஒரு பையர் இருக்குது, இந்த பையர் மேலே போகுது, எப்படி டென்ட்ரி எடுக்கணும், இது அப்நார்மல் கேண்டில். அப்நார்மல் கேண்டில்னு ஒரு விஷயம் இருக்குன்னா அதை மார்க்கெட் என்ன பண்ணாதுன்னு சொன்னேன்,